இது குறிஞ்சி கிராமம். குறிஞ்சி காட்டோட ஒரு பகுதி தாங்க இந்த நந்தவனக்காடு. இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பற்றி தான் நாம் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இந்த நந்தவனக்காட்டில் பெரிய எறும்பு புத்து ஒன்று இருந்தது. அந்த புத்துல இருக்கிற எறும்புங்க காலையில கோழி கூவன உடனேயே எந்திரிச்சு உணவு தேடி கிளம்பிடுவாங்க. நெடுந்தூரம் பயணம் செஞ்சு ஓய்வில்லாம உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சுறுசுறுப்பா எதிர்காலத்துக்காக உணவை சேகரிப்பாங்க. அப்படி சேகரித்த உணவுப் பொருட்களை பத்திரமா புத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடுவாங்க. புத்துல இருக்கிற எறும்புங்க அதை வகை பிரித்து தரம் பிரித்து பத்திரப்படுத்தி எடுத்து வைப்பாங்க. ராணி எறும்போட சொல் பேச்சு கேட்டு அத்தனை எறும்புகளும் நடந்துக்குவாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது. புத்துல இருக்கிற ஒரு தம்பதிக்கு 4 அழகான குழந்தைங்க பிறந்தாங்க. அந்த குழந்தைங்கள அவங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் செல்லமாகவும் சந்தோஷமாகவும் வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பெரியவங்க ஆனதும் அவங்களும் அவங்க அப்பா கூட உணவு தேடி காட்டுக்கு கிளம்புனாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது. குழந்தைங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப செல்லமாக வளர்ந்தனால அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க முடியல. வேலை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிய ஆரம்பிச்சது. வேலை செஞ்சு செஞ்சு களைச்சு போன 4 பேரும் ஓரமாக ஒரு இடத்துல நின்று இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. என்னால இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கை காலெல்லாம் அப்படி வலிக்குது. ஆமா, எனக்கும் தான். ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது? நாம மட்டும் சாப்பிட்றதுக்கு உணவு தேடுற மாதிரி இருந்தா நாம இவ்வளவு தூரம் உழைக்க வேண்டியதில்லை. ஆனா அப்படி இல்லையே. நம்ம புத்துல இருக்கிற எல்லா எறும்புகளுக்கும் சேர்த்துத்தானே உணவு தேட வேண்டியதா இருக்கு. நாம இந்த பழக்கத்தை மாத்தி காட்டுவோம். ஆமா, நம்ம தெளிவா சொல்லிடலாம். நாங்க எங்களுக்காக மட்டும்தான் உணவு தேடுவோம், மற்றவங்களுக்காக வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிடலாம். ஆனா அதை ஒத்துக்குவாங்களா? இவங்க ஒப்புதலுங்க யாருக்கு வேணும்? நம்ம உழைப்பு திருடுறதுக்கு இவங்க யாரு? சரியா சொன்னேன். ஆனா இந்த ராணி கிட்ட போய் சொல்ற தைரியம் யாருக்கு இருக்கு? நான் போய் ராணி கிட்ட பேசுறேன். அப்படி ராணி ஒத்துக்கலைன்னா நாம இந்த புத்தை விட்டே வெளியே போயிடலாம். இந்த உலகம் ரொம்ப பெருசு. சின்ன எறும்புங்க நமக்கு வாழ ஒரு இடம் கிடைக்காதா? அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஆரம்பத்துல ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, அப்ப இன்னைக்கு வீட்டுல சொல்லிடலாம். இப்படி பேசிக்கிட்டு அவங்க 4 பேரும் புத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா குழந்தைங்களை பார்த்து இப்படி கத்திக்கிட்டு இருந்தாரு. என்ன பேச்சு பேசுறீங்க? காலங்காலமா நம்ம கூட்டமா ஒத்துமையா வாழ்ந்துட்டு வரோம். இப்ப இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் கூடாது. அப்பா சொல்றதை கேளுங்க. உங்க எதிர்காலம் அப்பதான் நல்லா இருக்கும். உங்க பேச்சை கேட்டா எங்களுக்கு வயசு குறைஞ்சு எதிர்காலமே இருக்காது போல இருக்குமா? நாங்க எங்க முடிவுல தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்போம். எங்களுக்கான உலகம் நாங்க தேடிக்க போறோம். உங்களுக்காகவும் வேணாலும் கொண்டு வந்து தரோம். மொத்த எறும்புகளுக்காக கண்டிப்பா எங்களால உழைக்க முடியாது. எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? அப்படின்னு கேட்டு 4 பேத்தையும் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. அம்மா பாவம்,
ஒன்றும் சொல்ல முடியாம பேசாம அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்பா, நீங்க எங்களை அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, நாங்க எங்க முடிவை மாத்திக்கிறதா இல்லை. இப்போ அப்பா ஒன்று அழ ஆரம்பிச்சாரு. ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியலையே. ராத்திரி யாருமே சாப்பிடல, எல்லாரும் அழுதுகிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. ராணியோட அறையில அப்பா நடந்த எல்லாத்தையும் ராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ராணி, நம்ம சட்டத்திட்டங்களை மதிக்காத பிள்ளைங்கள நான் புத்த விட்டு வெளியே அனுப்பிட போறேன். எங்கேயோ போய் வாழ முடிஞ்சா வாழட்டும், இல்லைன்னா செத்து தொலையட்டும். இப்படியே ஒவ்வொரு எறும்பும் வெளியே போறதுன்னு முடிவு எடுத்துட்டா நாம சிதைஞ்சு ஒண்ணுக்கும் இல்லாம போயிடுவோம். எல்லாரும் வெளியே போய் வாழ பழகிடுவாங்க. அப்புறம் இந்த புத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம். அப்படி நடக்கிறதுக்கு நாம ஒரு காலம் சம்மதிக்க கூடாது. இவங்கள மாதிரி ஆளுகளை நம்ம கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். அவங்களா தங்களுடைய தப்ப உணர்ந்து திருந்துற வரைக்கும் நாம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். அப்பா எறும்பு ஒண்ணுமே பேசாம தலை குமிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்ப நீ கிளம்பு, மற்றது எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலாம். இப்பெல்லாம் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சாங்க. நினைச்ச நேரம் சாப்பிடுவாங்க, நினைச்ச நேரம் தூங்குவாங்க, மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவாங்க. சாயந்தரம் ஆனதும் புத்துக்கு போயிடுவாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணதில் ஒரு நல்ல காரியமும் நடந்தது. நல்லா இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே பல நாட்கள் கடந்தது. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க உணவு தேடி காட்டுக்கு போயிருந்தப்போ மத்தியானம் ஆயும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்படியே அவங்க வெகு தூரம் நடந்து ஒரு நதிக்கரையோரமாக போயிருந்தாங்க. அந்த நதிக்கரை ஓரமாக கொக்கு ஒன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கொக்கு இவங்கள பார்த்து இப்படி கேட்டுச்சு. என்ன குழந்தைங்களா, இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நாங்க காலையில இருந்து உணவு தேடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இந்த பக்கமா வந்தா ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க வந்தோம். சின்ன உயிரினமான எறும்புங்களுக்கு உணவு கிடைக்கலையா? இது நம்புற மாதிரி இல்லையே. காடு பூரா இத்தனை இலைகள் இருக்கு, அதுல ஒரு இலை பத்தாதா உங்க பசியாத்த? இல்ல, நாங்க பிறந்ததுல இருந்து பழங்கள் மட்டும்தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். அதனாலதான் இவ்வளவு கஷ்டம். வித்தியாசமான எறும்புங்க. அது சரி, நீங்க வந்திருக்கிற இடம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல, நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோங்கிறது தெரியுது. ஆனா இந்த இடத்துக்கு இதுக்கு முன்ன நாங்க வந்ததில்லை. இது தடை செய்யப்பட்ட பகுதி, புல்மேடுன்னு பேரு. இதுக்கு மாயமேடுன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதை கேட்ட எறும்புங்க அதிர்ச்சி ஆனாங்க. பயந்து போயிருந்த இவங்கள கொக்கு மேலும் பயமுறுத்துச்சு. இங்க வந்த யாரும் உயிரோட திரும்பி போனதே இல்லை. இங்க இருந்து உயிர் விடுறதுக்கு பொதுவா பேசாம பசியோட வீட்டுக்கு ஓடி போயிருங்க. சும்மா பயமுறுத்தாதீங்க. உங்களால எங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க எங்க வழியை பார்த்துட்டு போறோம். பரவாயில்லையே, இவ்வளவு தைரியமா உங்களுக்கு? அப்படின்னா அந்த நதிக்கு அக்கறையில ஒரு மரத்துல பழங்கள் பார்த்த தைரியம் இருந்தா அங்க போய் சாப்பிட்டு பசியாத்திக்கோங்க. ஆனா அக்கறைக்கு எப்படி போறது? அதோ அங்க ஒரு பாலம் தெரியுது பாருங்க, அதுல அக்கறைக்கு போயிடலாம். ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன எறும்புங்க பாலத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப லேசா மழை பெய்ய ஆரம்பிச்சது. வர இருக்கிற ஆபத்தை பத்தி கொஞ்சம் கூட தெரியாத அவங்க அக்கறையை வந்து அடைஞ்சாங்க. அப்போ காத்தும் மழையும் வலுக்க ஆரம்பிச்சது. அடிச்ச காத்துல இவங்க இருந்த கிணை முறிஞ்சு ஆத்து மேல இருந்த ஒரு பாறை மேல விழுந்தாங்க. சுதாரிச்சு எழுந்து நிற்கிறதுக்குள்ள
அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. கண்ணுக்கு முன்னாடி அவங்க கடந்து வந்த பாலம் மறைஞ்சு போனதை பார்த்து அவங்களுக்கு இதயமே நின்றுடும் போல ஆயிடுச்சு. ஒன்று அழ ஆரம்பிச்சாங்க. பெரியவங்க பேச்சை கேட்காம தனியா வந்து எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறது நல்லா புரிஞ்சுது. உயிர் தப்பினதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல இவ்வளவு பெரிய ஆபத்துல வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. ஒரு எறும்பு இப்படி கேட்டுச்சு, நம்ம அம்மா அப்பா நம்மளை கண்டிப்பா வந்து காப்பாத்திடுவாங்கல்ல. நாம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம எப்படியும் இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுவோம். தப்பிச்சிட்டோம்னா நல்லதுதான். இல்லைன்னா பெரியவங்க சொல் பேச்சு கேட்காம நாம நடந்துக்கிட்டது நமக்கு கிடைச்ச தண்டனைன்னு நினைச்சு இங்கேயே கிடந்து சாக வேண்டியதுதான். இப்படி பேசிக்கிட்ட எறும்புங்க அவங்கள எறியாம தூங்கி போனாங்க. ஒரே ஒரு எறும்பு மட்டும் மற்ற எறும்புங்களுக்கு காவலா தூங்காம நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி ராத்திரி வரைக்கும் குழந்தைங்க வராம இருந்ததே இல்ல ராணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. எப்படியாச்சும் என்னோட குழந்தைங்களை காப்பாத்தி கொடுங்க. அம்மா அழாதீங்க, அமைதியா இருங்க. நான் வீரர்களை அனுப்பி தேடி பார்க்க சொல்றேன். யாரெங்க? சொல்லுங்கள் மகாராணி. காடு முழுவதும் வீரர்களை அனுப்பி இவங்க குழந்தைகளை தேட சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் ராணி. பொழுது விடிஞ்சதும் மேலும் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இரவு காணாம போன பாலம் இருந்த இடத்துல அதே மாதிரி திரும்ப இருந்தது. என்ன நடக்குதுன்னே புரியாம நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி குழப்பத்தோடு நின்றுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு திடீர்னு ஒரு குரல் கேட்டது. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? நதியில ஒரு மீன் நின்றுகிட்டு இருந்துச்சு. அது தொடர்ந்து இப்படி பேச ஆரம்பிச்சது. என் பெயர் மஞ்சள் அழகி. நான் இந்த நதியில தான் ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன். நேத்திலிருந்து இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும்னா சொல்லுங்க, நான் கட்டாயமா பண்றேன். எங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இது உண்மையிலேயே மாயமேடு தானா? ஏன் இங்க நடக்கிறது எல்லாமே மாயமந்திரமாவே இருக்கு? எங்க கண்ணு முன்னாடியே அந்த பாலம் நேத்து மறைஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு பொழுது விடிஞ்சு பார்த்தா எந்த மாற்றமும் இல்லாம இருந்த இடத்துலயே அந்த பாலம் இருக்கு. எங்களுக்கு தலையே சுத்துது. நீங்க ரொம்ப காலம் இங்கேயே இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே இந்த மாயமேடு உயிர்கள் வாழ தகுதியற்ற இடமா? இங்க வந்தா யாருனாலையும் உயிரோடு திரும்பி போகவே முடியாதா? உயிரோட இருக்க முடியாதுன்னா அப்புறம் நான் மட்டும் எப்படி இங்க இருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் தேவலோகத்திலிருந்து தேவதைகள் இந்த நதிக்கு நீராட சூட்சும ரூபத்துல வருவாங்க. அதனால அவர்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற இந்த பாலம் இரவு முழுக்க மாயமாகி பகல் பொழுது விடிஞ்சதும் திரும்ப வந்துடும். அதைத்தான் நேத்து நீங்க பார்த்தீங்க. இத பார்த்த யாரோதான் தினமும் இப்படி நடக்கிறதா கதை கட்டி விட்டு இது மாயம் வீடுன்னு இங்க வந்து யாரும் உயிரோட திரும்பி போக முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியா? நாங்க ரொம்ப பயந்தே போயிட்டோம். எங்க கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. உயிரோடு இங்கிருந்து தப்ப முடியாதுன்னு நினைச்சிட்டோம். நல்ல வேளையா நீங்க வந்தீங்க. உங்களால நாங்க இங்கிருந்து எங்க புத்துக்கு திரும்பி போறதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க, எந்த விதத்துல நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு. நேத்திலிருந்து நாங்க உயிர்கள் நடமாட்டத்தையே இங்க பார்க்கல. நீங்க ஏதாவது ஒரு உயிரினத்தை பார்த்து நாங்க இங்க மாட்டிட்டு இருக்கிற விஷயத்தை எங்க புத்துக்கு தகவலா சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கட்டாயம் வந்து எங்களை காப்பாத்திடுவாங்க. அவ்வளவுதானே, நான் இப்பவே கிளம்புறேன். படை வீரர்கள் காணாம போன எறும்புங்களை அவங்க வழக்கமா போற எல்லா இடத்துக்கும் போய் தேடி பார்த்தாங்க. ஆனா எங்கேயுமே அவங்கள பார்க்க முடியல.
ராணி, நாங்கள் அவங்கள காடு முழுக்க தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே அவங்கள காணோம். அநேகமாக அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு தோணுது. மாயவனத்துல தேடி பார்த்தீங்களா? ராணி, அங்கதான் யாரும் போகக்கூடாதுன்னு தடை உத்தரவு இருக்குல்ல, அப்புறம் எப்படி அங்க போயிருப்பாங்க? இந்த குறும்புக்கார பிள்ளைங்க அங்க போனாலும் போயிருப்பாங்க. எதுக்கும் நீங்க ஒரு தடவை அங்கேயும் போய் தேடி பார்த்துருங்க. அப்படியே ஆகட்டும் ராணி. மஞ்சள் அழகி திரும்பி வரும்பொழுது நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருந்தது. தான் எவ்வளவுதான் சத்தமாக கூப்பிட்டாலும் தரையில் இருக்கிற யாருக்கும் தண்ணியிலிருந்து தான் கூப்பிடுறது காது கேட்கலன்னு இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழிதான் தேடணும்னு சொல்லிச்சு. வேறு மாற்று வழி என்ன இருக்குன்னு தீவிரமாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மஞ்சள் அழகி கேட்டதுக்காக எறும்புங்க தாங்க எப்படி வந்து இங்கே மாட்டிக்கிட்டோங்கிற கதையும் சொன்னாங்க. நிலா உச்சிக்கு வர்ற நேரம் வரைக்கும் கதை பேசிக்கிட்டு இருந்த அவங்களையும் அறியாமல் அப்படியே தூங்கி போனாங்க. விடிய விடிய கதை பேசிக்கிட்டே இருந்ததால பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் எல்லாரும் கண் விழிச்சாங்க. அப்போ தூரத்தில் வீரர்களோட விசில் சத்தம் கேட்டுச்சு. மஞ்சள் அழகி தான் போய் அவங்கள கூட்டிட்டு வரதா சொல்லி அக்கறைக்கு நீந்தி போச்சு. ஆனால் எவ்வளவு பலமாக கத்தியும் வீரர்களுக்கு மஞ்சள் அழகி கூப்பிடுறது காது கேட்கவே இல்லை. மஞ்சள் அழகி வேகமாக நீந்தி போய் வீரர்களோட பாதையில் விழுந்தது. அப்போதான் வீரர்களோட கவனம் மஞ்சள் அழகி மேலே திரும்பிச்சு. மஞ்சள் அழகி அவங்க கிட்ட நதிக்கு நடுவில் பாறையிலே எறும்புக மாட்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லிச்சு. இப்போ வீரர்கள் நதிக்கு அக்கறையில் எறும்புங்க இருக்கிற இடத்துக்கு வந்தடைஞ்சாங்க. குழந்தை எறும்புங்க ரொம்ப சந்தோஷத்தோட மஞ்சள் அழகியை பார்த்து இப்படி சொன்னாங்க. மஞ்சள் அழகி, நீ எங்களுக்கு பண்ணியிருக்கிற இந்த உதவி இந்த உலகத்தை விட பெருசு. எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த நன்றியை நாங்க மறக்க மாட்டோம். உன்னோட உயிரை கூட பெருசுன்னு மதிக்காம எங்களுக்கு நீ உதவி பண்ணியிருக்க. இதுக்கு நாங்க என்னைக்குமே கடமைப்பட்டவங்களா இருப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நண்பா. இந்த இடத்துல யாராக இருந்தாலும் உங்களுக்கு இப்படிதான் உதவி பண்ணியிருப்பாங்க. தனியாவே இருக்கிற எனக்கு இந்த 3 நாள் நம்ம கூட எல்லாம் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை நானும் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நேரம் கிடைக்கும் போது இந்த மஞ்சள் அழகியை வந்து பார்த்துட்டு போங்க நண்பர்களே. சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா உன்னை வந்து பார்க்குறோம் மஞ்சள் அழகி. இப்ப நாங்க போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஒரு வழியாக குழந்தைங்க அம்மா அப்பா கூட சேர்ந்துட்டாங்க. இப்போல்லாம் அவங்க சந்தோஷமாக வேலை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கச்சேரி பண்ணி கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க.